அதிமுக அதிமுகவா இருக்கணும்னு திமுகவே விரும்புற ஒரு விஷயம் அது. அப்ப விசிக விரும்பாதா? உடனே நாங்க வந்து கூட்டணிக்கு போயிருவோம். கூட்டணிக்கு தான் வாய்ப்பு இருந்துச்சு 24 தேர்தல்ல. பிஜேபி கூட இல்லையே அதிமுக. தனியா தானே நின்னுச்சு. பிஜேபி இல்லாத அணியை தானே கட்டினாங்க. ஏன் எங்களுக்கு வந்து அதுல இடம்பெறுவதற்கு என்ன வாய்ப்பு இல்லையா? திமுக கொடுத்த தொகுதியை விட 2, 3 சீட்டு கூட தானே கொடுப்பாரு கட்டாயமா எடப்பாடி. அப்போ சீட்டு அப்படின்னு பார்த்தா நாங்க போயிருக்கலாம் தானே. நாங்க போனோமா? கொள்கை பூர்வமாக நின்னோம். நாங்க கேட்ட எண்ணிக்கையில இங்க தொகுதி கிடைக்கவில்லை. ஆனாலும் நின்னோம். கேட்டதை விட அதிகமாக கிடைக்கும் அங்கே. ஆனாலும் நிராகரித்தோம். அப்போ அந்த துண்டு போடுறது சீட்டுக்கு இதெல்லாம் பேச்சு கிடையாது. அதுக்கான முடிவு எடுக்கிறதா இருந்தா பிஜேபி கூட சேரலாம். பிஜேபி என்ன இப்போ ஒரு ஒன்றிய அமைச்சர் தரமாட்டாங்களா? விசிகாவுக்கு 2 எம்பி இருக்கு. அவருக்கு ஒவ்வொரு எம்பியும் இன்னைக்கு மணிமணியா கண்ணில் ஒத்திப்பார் மோடி. ஒவ்வொரு எம்பியும் முக்கியம். அப்படி ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்காரு. அப்படி இருக்கிற இடத்துல விசிகேவுடைய 2 எம்பிக்களும் நாங்க வந்து இன்னொரு கட்சி சின்னத்துல எம்பியும் ஆகல. நாங்க எங்க சின்னத்துல நின்று எம்பி ஆயிருக்கோம். அப்ப எங்களுக்கு என்ன முடிவு வேணாலும் நாங்க எடுக்க முடியும் தான். அப்போ பதவி கிடைக்கும், சீட்டு கிடைக்கும்னு சொல்லி அப்படி அந்த அடிப்படையில் சிந்தித்து வெளிப்படுபவர் அல்ல. கொள்கை ரீதியாக வெளிப்படுபவர். அப்ப எம்ஜிஆர் குறித்து அவர் எதுவும் பேசல. இப்படியெல்லாம் கருத்தோட்டம் இருந்திருக்குன்னு சொல்ல வர்றார். உடனே ஒரு செய்தி ஊடகம் எம்ஜிஆர் பத்தி திருமாவளவன் விமர்சனம்னு ஒரு செய்தியை போட, வழக்கம் போல நம்ம சேக்கிலாரு அப்படிதான் நினைச்சிட்டு அந்த செய்தியை படிச்சுக்கிட்டு ஒரு அறிக்கையை விட, உடனே எல்லாரும் வரிசையா எம்ஜிஆரை விமர்சித்து விட்டார் திருமாவளவன், எம்ஜிஆரை விமர்சித்து விட்டார் திருமாவளவன். என்னையா விமர்சிச்சாரு, அதை சொல்லியான்னு கேட்டா யார்ட்டையும் பதில் இல்லை. உண்மையிலேயே விமர்சிக்கிறது யாரு? சீமான் வந்து எந்த அளவுக்கு வந்து எம்ஜிஆர் குறித்து கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு. சாராயத்தை கொண்டு வந்தது அவர்தான். நம்ம கல்வியை வந்து தனியாருக்கு கொடுத்தது பழைய பேச்சுக்கள் அதெல்லாம் இல்ல. இப்ப கூட பேசியிருக்காருங்க. பழைய பேச்சுலாம் இல்ல. பழைய பேச்சு அவர் பிரபாகரன் எம்ஜிஆர்னு சொல்லி 2 பேரையும் போற்றி புகழ்ந்த பேச்சு. இப்ப அண்மையில எல்லாம் பாருங்க அவர் போட்டு அடிச்சு நொறுக்கிறாரு. அப்படின்னா நீங்க அவரை தான் கேட்கணும். அவரு தெளிவா கூட்டணிக்கு எந்த கூட்டணிக்கு வர மாட்டேன். கடுமையான விமர்சனங்களை அவர் தான் வச்சிருக்காரு எம்ஜிஆர் மேல. அது நியாயமான விமர்சனங்களும் கூட. அதையும் நான் தப்புன்னு சொல்லல. ஏன்னா அது ரொம்ப எம்ஜிஆரை பற்றிய மதிப்பீடு அது சரியான மதிப்பீடு தான். எம்ஜிஆர்கிட்ட வந்து நீங்க பல விஷயங்கள்ல நமக்கு முரண்பாடு இருக்கு. அது எம்ஜிஆர் ஒன்றும் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவர்லாம் கிடையாது. அதனால வந்து அந்த விமர்சனங்களை அவர் தரப்புல இருந்து வைக்கிறார். அதை கூட எங்க தலைவர் வைக்கலங்கிறேன். அப்படியான விமர்சனங்களோட எங்க தலைவர் வைக்கல. நடப்புகளை சொல்லி வரும்போது அதை குறிப்பிடுறாரு. உடனே அதை வச்சுக்கிட்டு அப்படியா இப்படியா. அப்புறம் திமுகல வந்து மைத்ரேயன் சேர்ந்துட்டாரு. ஆர்எஸ்எஸ் காரர்கள் எங்கே இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் காரர்களாகத்தான் இருப்பார்களே தவிர, சேருகிற இடத்துக்கு ஏற்ப அவர்கள் மாற மாட்டார்கள்.